யூஎஸ்ஏக்கும் ஈரானுக்கும் வார். என்னடா இவன் வாரை பற்றி பேசுகிறேன்னு கேட்குறீங்களா? இந்த வாரனால் நான் எப்படி இம்பேக்ட் ஆனேன், ஸோ அது என்ன விஷயம்னு இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1979 யூஎஸ்ஏக்கும் ஈரானுக்கும் செட் ஆகவே இல்லை. யூஎஸ்ஏ சப்போர்ட் பண்ணின கிங்கை ஈரான் ரிமூவ் பண்ணதில் இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஈரான் நியூக்ளியர் பவர் பில்ட் பண்ண ஆரம்பிச்சது. யூஎஸ்ஏக்கு டவுட் இது வெப்பன் ஆகிடுமான்னு. இதுக்குள்ளே மிடில் ஈஸ்ட் யார் பாஸ்ன்னு ஒரு பவர் ஃபைட். மேலுமே யூஎஸ்ஏ சாங்ஷன் பண்ணாங்க. ஈரான் எக்கனாமி ஃபுல்லாகவே டவுன். இந்த டென்ஷன் எல்லாம் பில்டப் ஆகி 2026 அட்டாக் அண்ட் கவுண்டர் அட்டாக், ஃபுல்லாகவே வார். போர் ஏன் தொடங்குன்னு தெரியுமா? நாடு, அதிகாரம், எல்லா பிரச்சனை, அரசியல் டென்ஷன், இந்த மாதிரி காரணங்களால் தான் போர் ஆரம்பிக்குது. ஆனால் அதோட எஃபெக்ட் யாருக்கு அதிகம்? நம்ம இந்தியாவில் இருக்கிற சின்ன ஹோட்டல், கேட்ரிங் பிஸ்னஸ்க்கு தான். சிலிண்டர் சப்ளை வரல, கேஸ் இல்லைனா குக்கிங் நடக்காது, அதனால் ஆர்டர் கேன்சல் ஆகும், லாஸ் அதிகம். ஒரு நாள் இல்லை, பல நாளாக பிஸ்னஸ் க்ளோஸில் தான் இருக்குது. ஆனால் செலவுகள் நிற்குதா? இல்லை. ரெண்ட், சேல்ரி, இஎம்ஐ எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது. இன்கம் இல்லாமல் மேனேஜ் எப்படி பண்ணுவாங்க? சேவிங்ஸ் யூஸ் பண்ணுவாங்களா? லோன் எடுக்க வேண்டிய நிலைமை வரும். ஃபேமிலி கூட டென்ஷனாக இருப்பாங்க. இது எப்போ தாங்க சரியாகும்? தினமும் காத்திருக்காங்க. நம்பிக்கை தான் இப்போ ஸ்ட்ரென்த், எல்லாமே சீக்கிரமாக சரியாகும்னு. குக்கிங் நடக்கணும், கஸ்டமர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஆனால் சிலிண்டர் டெலிவரி டிலே ஆகுது. லாஸ்ட் மினிட்டில் சிலிண்டர் இல்லைன்னா ஆர்டர் கேன்சல் ஆகும், லாஸ் ஆகும், நேம் கூட ஸ்பாயில் ஆகும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும்? எக்ஸ்ட்ரா சிலிண்டர் பேக்கப் வச்சுக்கணும், எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ணணும், அன்னெசரி வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஃபேமிலி சைட்லும் ப்ரெஷர் இருக்கும். பிஸ்னஸ் எப்படி போகுதுன்னு கேட்பாங்க. ஆனால் இதெல்லாம் டெம்ப்ரவரி தாங்க. நம்ம பேஷன்ஸாக இருந்தால் சரியாகிடும். பிஸ்னஸில் அப்ஸ் அண்ட் டவுன் நார்மல் தான். ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நெக்ஸ்ட் லெவலில் போக முடியும். இதுவும் கடந்து போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு உங்கள் பிஸ்னஸில் ஃபோக்கஸ்டாக இருங்க.